வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என் பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் ராதா. என் பொண்ணு மேடலேருந்து அழுதுட்டு இறங்கி ஓடிச்சு. என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? எல்லாரும் முன்னாடி என் பொண்ணை ஏன் இவ்வளோ கேவலப்படுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசினாங்க? அண்ணி விடுங்க அண்ணி, அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்தி பார்க்குறது தான் அவங்களுக்கு சந்தோஷமே. அதை தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க அவங்களுக்கு பிடிக்கல, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. நீங்களும் இப்படி வருத்தப்பட்டு இருந்தால் வித்யா வேறு சமாதானப்படுத்துறது? அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. வித்யாவுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வித்யாவை பார்க்கணும் அண்ணி, வாங்க. இல்லைம்மா, வித்யா பார்க்க சித்து, காயு, அப்புறம் பிங்கி 3 பேர் போயிருக்காங்க. அவங்க பேசி சமாதானப்படுத்திடுவாங்க. நாங்கள் போனோம்னா உடஞ்சி போய் அவளோட சேர்ந்து அழுதாலும் அழுதுருவோம்மா. எதுக்கு நம்ம அழணும்? அவங்க பேச நினைச்சு நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அப்படி பேசுனதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும், நம்ம கிடையாது. வித்யாவுக்கும் ஷாமுக்கும் என்ன வயசாச்சு? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தானே ஆகுது. அதுக்குள்ள குழந்தையா? அவங்க பொறுமையா பெற்றுக்கிட்டுமாம்மா, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. யாரோ பேசுனாங்கன்றதுக்காக நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. ஆமாண்ணே, இவர் சொல்கிறதும் சரிதான். அவங்க பேசுன நினச்சி நம்ம ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம என்ன தப்புண்ணா? வித்யான தப்புண்ணா? அவங்க பேசுனதுக்கு அவங்க ஒரு நாள் தண்டனை அனுபவிப்பாங்க. இப்போ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு மனசே கேட்கல ராதா. அக்கா விடுங்கக்கா, நீங்க ஃபீல் பண்றதை பார்த்தா அப்புறம் வித்யாவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. பிங்கி அப்புறம் காயுனா போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவளை பேசி சமாதானப்படுத்திடுவாங்க. நீங்க அழுகாதீங்க, அழுது உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிருப்போகுது. இல்லை தம்பி, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல. அதை நினச்சா எனக்கு ரொம்ப உருக்கமாக இருக்குது. என் பிள்ளையும் சரி, என் மாப்பிள்ளையும் சரி, எந்த பாவமோ தப்போ எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு கடவுள் அவங்கள சோதிக்கணும்? கடவுள் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறாருன்னா கண்டிப்பாக நல்லதுக்காக தானே இருக்கும். சேர்த்து சந்தோஷத்தை கொடுப்பாருண்ணா. ஏன் கவலைப்பட்டுருக்கீங்க? சரியா சொன்னீங்க சித்தி, அதே தான் நானும் சொல்கிறேன். இதை நினச்சி கவலைப்படாதீங்க அத்தை மாமா. வா அகில், வா அர்ஜுன். ஆமாம். என்ன அத்தை, அம்மா பேசுன நினச்சா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பேசணும் எது பேசணும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்கள் மேலே உள்ள கோவத்தில். உங்கள் மேலே என்ன கோவம்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு புரியலை. அவங்களோட கேரக்டரே இப்படி தான். அவங்கள மாற்றணும்னு நினச்சி நாங்கள் மாறினது தான் மிச்சம். விடுங்க அத்தை, அவங்க பேசுனதுக்கு இதோ பெரியம்மா சொன்ன மாதிரி அவங்களே அனுபவிப்பாங்க. விடுங்க அத்தை. அம்மா அப்படி பேசுனதுக்காக நான், அர்ஜுன், அப்பா 3 பேர் சேர்ந்து அவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. ஆமாம் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. என்னடா தங்கம், நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு, உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஆமாம் தங்களா, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நீங்கள் எந்த தப்பு பண்ணலை. நல்ல வேலை, நீங்கள் 2 பேர், நீங்கள் 3 பேரும் உங்கள் அம்மா மாதிரி இல்லாமல் உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க. அதை நினச்சி எங்களுக்கு சந்தோஷம்தான். வீட்டுக்கு போய் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை அத்தை. அதை சால்வ் பண்ணி வச்சுட்டு வர இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்ல, நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்கள்ல, உங்களை சமாதானப்படுத்தணும் தான் வந்தோம். ஆமாம், முக்கியமாக வித்யாக்காவை. வித்யாக்கா எங்கத்த? வித்யா மேலே ரூமில் தாம்மா இருக்கா. வந்தலேருந்து ஒரே அழுக வந்துட்டே இருந்தா. அப்புறம் காயும் பிங்க்கும் தான் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லி போனாங்க. ஓ, அதான் அவள் ஃபோன் எடுக்கலையோ? என்னப்பா? இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் அவங்கள பார்க்கட்டா? இது என்னப்பா கேள்வி? போய் பார்ப்போம். சரி, நாங்கள் போகிறோம். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எல்லாமே சரியாயிடும் அத்தை. சரி தங்கம். என்னடி வித்யாக்கா சமாதானம் ஆயிட்டாங்களா? சமாதானம் ஆயிட்டான்னு தான் நினைக்கிறேன்டி. நாங்கள் எவ்வளோ பேசினோம், அதுக்கப்புறம் சிரிச்சா. பட் அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பேசின பேச்சு அப்படி நமக்கே கஷ்டமாக இருந்தது இல்லடி. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அவங்க மனசே நொறுங்கி இருக்கும்டி. அவங்க ஆல்ரெடி குழந்தைய நினச்சி தான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஏதோ சந்தோஷமாக இருந்தாங்க. அது கூட உங்கள் அத்தைக்கு பிறக்கல பார்த்தியா? அவங்கள அத்தை எதுன்னு சொல்லாதடி, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்க மேலே. ப்ளீஸ் அவங்கள பற்றி பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரிடி, அவங்க மேலே தானே உனக்கு கோவம்? ஆமாம், அவங்க மேலே தான். அவங்க மேலே மட்டும்தான் எனக்கு கோவம், கழுத்து வரைக்கும் இருக்குது. அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க மேலே தான் கோவப்படுறேன். அப்புறம் ஏன்டி அகில நான் ஃபோன் பண்ண போது நீ எடுக்கவே இல்லை? அந்த மனுஷன் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணாரு, எடுத்து பேசியிருக்கலாம்ல. அவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏய், அகில் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லடி. எங்கே அவங்க அம்மா மேலே உள்ள கோவத்தை அவன் மேலே காட்டிடணும் அப்படின்ற பயத்தில் தான். அதோட அக்காவை சமாதானப்படுத்தணும், அந்த டென்ஷன், அந்த பேசுனதுலேருந்து அந்த எல்லாம் வரவே இல்லடி. எங்கள் நடந்த இன்சிடென்ட்லேருந்து. அதனால தாண்டி அவன் ஃபோன் எடுக்கல. மற்றபடி அவன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லடி. கோவம் இல்லைன்றதையாவது ஃபோன் எடுத்து சொல்லியிருக்கலாம்லடி. அண்ணா அகில், ஏண்டி, என் அம்மா தானே தப்பு பண்ணாங்க. எங்கள் அம்மா தானே அப்படி பேசுனாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் எல்லோரும் ஹர்ட் ஆகிருப்பீங்க, கஷ்டப்படுவீங்கன்னு உனக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணேன் வித்யாக்காவை பார்த்துக்க சொல்லி.
அதுக்கு கூட நீ ஃபோன் எடுக்கலையேடி. நான் என்ன தப்பு பண்ணேன்டி? ஏய் இல்லடா அகில், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. எங்க உங்க அம்மா மேல உள்ள கோவத்தை உன் மேலே காட்டிடணுன்ற பயத்துல தான் நான் ஃபோன் எடுக்கலடா. அப்படியாவது காட்டியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. நீ ஃபோன் எடுக்காது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா. ஒருவேளை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு போல அப்படின்னு பயந்து போய் ஓடியாரு தெரியுமா. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். ஏ அகில் சாரிடா, நான் அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளில வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா. அக்காவை சமாதானம் பண்ணவே அவ்வளோ நேரம் ஆச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் அதிகமாகிட்டே இருந்தது. அதனால தான்டா அவன் ஃபோன் எடுக்கல. மற்றபடி உன் மேலே கோபம் தான் இல்லை தங்கம். எனக்கு தெரியும் மித்ரா, அம்மா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. அந்த இடத்துல எங்களால் எதுவும் பேசவும் முடியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அதனால தான் அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம். எங்கள் மேலே தப்பு இருக்குது, அவங்கள இப்படி பேச வச்சுக்க கூடாதுல்ல. யார் வந்தாலும் உங்கள் அம்மாவை திருத்த முடியாது அகில். நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும், நீங்கள் என்ன தான் அவங்களை திட்டியிருந்தாலும் அவங்க அதை பேச தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதனால தான். என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் தான் அப்படி அம்மா பண்ணுறாங்கன்னு. எனக்கு பயமாக இருக்கா அகில். பயமாக இருக்கா? ஏன்? இல்லை அகில், அவங்க என் குடும்பத்தை அவ்வளோ வெறுக்கிறாங்க. என் அக்காவை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க, எங்கள் அம்மாவை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏன் என்னையே எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. ஃப்யூச்சரில் நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வைக்கல, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்க சம்மந்தம் இல்லைனாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ ஏன் பயப்படுற? இல்லை அகில், இதை அர்ஜுன் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனால் நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏய் என்னடி ஏற்றுக்க முடியாது? நீயும் சரி அனிதாவும் சரி, உங்கள் அம்மா பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அவங்க பக்கம் தான் நிற்பீங்க. அவங்கள எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அதை நினச்சா தான் ஃப்யூச்சரில் எனக்கு பயமாக இருக்குது. சப்போஸ் உங்கள் அம்மா என்ன வேணா நீ தர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் நீ தர்ஷினியை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை தூக்கி எறிஞ்சிடுவல்ல? ஓவரா பேசிட்டு இருக்க. என்னை பார்த்தா உன்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போகிற மாதிரியா தெரியுது? இல்லை அகில், நான் அப்படி மீன் பண்ணல. வேற எப்படி மீன் பண்ணுற? என்னை பார்த்தா அம்மா பேச்சு கேட்டுட்டு தர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுதா? நான் அப்படி பண்ணுவேனா? உன் மேலே உயிரே வச்சிருக்கேன், உனக்கு தெரியாதா? உனக்காக என் உயிரை கூட விடுவேன். உன்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட எப்படி போவேன்? எப்படி நீ சொல்லலாம்? நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கில்ல, அந்த நம்பிக்கை என்னாச்சு மித்ரா? அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. உங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. என்ன உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலடா. ஃப்யூச்சரில் உன்னை என் கூட சேர்த்து வைப்பாங்களான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அகில். நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வையேன், நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட். உனக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன், உனக்கே தெரியும். நீ அடித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, எப்போவுமே நான் உன் பின்னாடி மட்டும்தான் வருவேன். உனக்காக மட்டும்தான் வருவேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அகில். பைத்தியம், நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி இருப்பேன்? அளவுல அடிச்சது வலிச்சிருச்சா? பரவாயில்ல, நீ தானே அடிச்ச. சரி அல்லாத எங்க வா. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. இங்க பாரு தங்கம், நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எப்பவுமே நான் உன் கூட தாண்டி இருப்பேன். என் அம்மா என்ன சொன்னாலும் சரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உன்னை விட்டு போயிடணும், என்ன வேணா சொல்லட்டும், ஆனால் நான் உன்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன். அப்படி உன்னை விட்டு நான் போகிறேன்னா அது என் உயிராக தாண்டி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன். என்றைக்குமே, அதாவது வாழ்வும் சரி சாவும் சரி, ரெண்டுமே உன் கூட தாம்மா. உண்மையாவா சொல்ற? நான் சொல்கிறது உனக்கு பொய் மாதிரி இருக்கா? என் மேலே நம்பிக்கை இல்லையா? இருக்கு, அதிகமாகவே. என் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை விட உன் மேலே தான் நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். அப்புறம் என்னம்மா, என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை எப்போவுமே நான் காப்பாற்றுவேன். நீ பயப்படாத, எப்போவுமே நான் உனக்கு தான், அதே மாதிரி நீ எனக்கு தான். நமக்கு நடுவில் யாருமே வர முடியாது, நான் வரவும் விட மாட்டேன். பிங்கி பிங்கி. அத்தடி அம்மாவா? அத்தை. அம்மா, இதெல்லாம் என்ன பிங்கி? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அது போதும், ஏதாவது பேசுன இன்னொரு அரை பழமா விழுகும். அத்தை நாங்கள் சொல்கிறத கேளுங்க. போதும், நீ எதுவும் பேச வேணாம் இருக்கு. பிங்கி நீ கூட வா. அத்தை சொல்கிறத கேளுங்க. அம்மா நான் சொல்றது கேளுமா. என்னாச்சு அண்ணி? எதுக்கு எப்படி கத்துனீங்க? நீங்க கத்துறத கேட்டு நாங்களே பயந்து ஓடி வந்தோம். என்னாச்சு? அதானமா தங்கச்சி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? உங்ககிட்ட தானே எல்லாரும் கேட்குறோம், ஏன் கோமதி இப்படி கத்துன? எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. இந்த நிக்கிறாள உங்க பொண்ணு, அவகிட்ட கேளுங்க. கிட்ட கேட்கணுமா? இவன் என்ன அகில் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான்? ஆகா, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சோ?
அம்மா என்ன ஆச்சுமா? எதுக்கு இப்படி கத்துனீங்க? என்கிட்ட கேட்காதீங்க. ஏதோ கையை பிடிச்சிட்டு 2 பேர் நிற்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. எது கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்களா? ஆமாம், கையை பிடிச்சிட்டு தான் நிற்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. அத்தை என்ன நடந்தது சொல்லுங்க. ஏதோ நம்ம எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் 2 பேரும் கையை பிடிச்சி நிற்கிறாங்கல்ல, அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எதுக்கு நாங்கள் வைக்கப்படணும்? கையை பிடிச்சி நிற்கிறது தப்பா? நானே சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. எல்லாரும் கேளுங்க. நானும் மித்ராவும் 1 இயராக லவ் பண்ணுறோம். அது அத்தைக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவங்க கூப்பிட்றாங்க. என்னது, லவ் பண்ணுறீங்களா? எப்போ இருந்து? நான் 1 இயராக லவ் பண்ணுறேன். அவள் எப்போ இருந்து லவ் பண்ணுறான்னு அவள் வயால் அவளே சொல்லுவாள். சொல்லுடி, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எப்போ இருந்து லவ் பண்ணுற? ஐயோ, அது வந்து அல்லாமல் தைரியமாக சொல்லுடி, நம்ம எதுவும் தப்பு பண்ணல. அதான் தைரியம் கொடுக்குறாரே, சொல்லு. அம்மா, அது வந்து சொல்லுன்னு சொன்னோம். நாங்கள் 2 பேரும் 1 இயராக லவ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அகில சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 8.5 இயர்ஸாக ஒன் சைடாக லவ் பண்ணேன். இப்போ 1 இயராக 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறோம். என்னது 8 இயர்ஸாக லவ் பண்ணுறாளா? இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறான்ற ஷாக்லேருந்து நான் வரல. இவன் என்ன ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்கா? இதில் ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? லவ் தானே பண்ணுறாங்க, வேற எதுவும் இல்லையே. லவ் தான் பண்ணுறாங்க, வேறு எதுவும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் போல. தெரியும். தெரியுமா? சொல்லவே இல்லை. இருங்க, இந்த பிரச்சனை முடியட்டும், அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். என்னடா இவ 8 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓ மேடம், சின்ன வயசுலேருந்தே இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே? ஆமாம்மா, விவரம் தெரியாத வயசுலேருந்தே இவனை காதலிக்கிறேன். ஆனால் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு பேர் காதல்னு. அதுக்கப்புறம் தான் நான் அகில் கூட பேசவே ஆரம்பிச்சேம்மா. ஆனால் ஒன்று, நீங்கள் இவங்க கூட சேராமல் பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருந்தேன். நீங்கள் சேரவும் தாம்மா நான் பேசவே ஆரம்பித்தேன். உங்களை மீறி நான் எதுவுமே பண்ணலம்மா. என்னை மீறி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு என்னை மீறி எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன். உன் மேலே நானும் அப்போ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சிட்டு நிற்கிறேன். அத்தை என்ன பேசுறீங்க? அவ லவ் தானே பண்ணா, உங்க நம்பிக்கையை எங்க உடைச்சா? நீங்க அகிலுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுல பேசுனீங்க தானே? அவங்க 2 பேரும் தானே காதலிச்சிருக்காங்க. இதுல எங்க இருந்து நம்பிக்கை உடைஞ்சது? இல்லை மருமேனே, உங்களுக்கு எதுவும் புரியாது. இவங்க 2 பேரும் என்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே சேர முடியாது. இவங்களோட காதல் பிரிஞ்சு தான் போகணும், முடிஞ்சு தான் போகணும், ஒன்றா சேராது. அம்மா, ஆமாம், என்றைக்குமே உங்கள் காதல் சேராது. இந்த காதல் சேர காதல் இல்லை, பிரிகிற காதல். அதுக்கு முன்னாடி நீங்களே பிரிஞ்சிருங்க. அம்மா, அவள் பண்ண தப்பாகவே இருக்கட்டும், வேறு யாரும் லவ் பண்ணா? உங்கள் தம்பி பையனை தானே லவ் பண்ணுறா. எங்கள் காதல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஏன் அவளை இப்படி பேசுகிறீங்க? அதானே நாங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சோடனே சந்தோஷப்பட்ட ஆள் நீங்கள் தான் எங்களை சேர்த்து வச்சிங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் பொண்ணும் உங்கள் தம்பி பையனும் காதலிக்கிறாங்க. ஏன் அதுக்கு தடையா நிற்கிறீங்க இப்போ நீங்கள்? உங்கள் யாருக்கும் என்ன சொன்னாலும் புரியாது. நான் எதுவும் பேசவும் விரும்பலை. என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் எதுவும் பேச விரும்பலை. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எங்களோட லவ்க்கு அகேன்ஸ்டாக என் அம்மா தான் இருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் பயந்துட்டு இருந்தோம். நீங்கள் இருப்பீங்கன்னு என் கனவுல கூட நினைக்கல. ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதானே, அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு கூடவே இருந்து பார்த்துருக்கோம் அத்தை. அவங்க காதலை பிரிக்கணும்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாத்த, உங்களுக்கு இவ பொண்ணா மட்டும் தான் தெரியும். எனக்கு தான் இவ ஃப்ரெண்டா, அத்தாச்சியா, எல்லாமாவும் இருக்கா. இவ எந்த அளவுக்கு அகிலன் அவள் காதலிச்சிட்டு இருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டா, எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளோட காதலை பிரித்தா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லைத்த. எனக்கு புரியலை, ஏன் அகிலன் அவள் தானே அவள் காதலிக்கிறா, ரோட்டில் போகிற யாரையோ காதலிக்கலையே, ஏன் அத்தை நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அப்போது நீயும் அவள் காதலுக்கு தூது அப்படி தானே? உங்கள் 2 பேரையும் படிக்க அனுப்பிச்சா நீங்கள் இங்கே வந்து காதல் பண்ணிகிட்ருக்கீங்க. பிங்கி, முதல்ல அகில் கையை விட்டுட்டு இங்கே இந்த பக்கம் வா. அத்தை, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இவள் கையை விட்டுட்டு என்னால் போக முடியாது. இவளை விட்டுட்டு நான் போகணுன்னா அது என் உயிர் தான் போகும். அது அவளுக்கே நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவள் என்னை விட்டு போக மாட்டான். தான் சொல்கிறேன், அம்மா மேலே மரியாதை இருந்ததுன்னா அவன் கையை விட்டுட்டு இந்த பக்கம் வா. அம்மா, நான் அகில் மேலே உயிரே வச்சிருக்கேம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேது. என்னத்தை நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? எதுக்கு இவ்வளோ அடிக்கிறீங்க? நீங்கள் அங்கேயே அடிச்சிங்க, அப்போவே எனக்கு கோவம் வந்தது. உங்கள் பொண்ணுன்னு நான் அமைதியாயிட்டேன். இப்போவும் அடிக்கிறீங்க. அவள் என்னத்தை தப்பு பண்ணா, இல்லை நான் தான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதையாவது சொல்லுங்க தா. என் பொண்ணை நான் அடிப்பேன், கொல்லுவேன், அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. நீ கேள்வி கேட்க நீ யாரு?
என்னது நான் யாரா? அத்தனை அகில். இங்கே பாரு அகில், நீ என்னோட தம்பி பையனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. என்னத்தை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எங்களை அடிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் அதை எங்களை தூக்கி வளர்த்தவங்க. இங்கே அகில் அண்ணாவும் மித்ராவும் காதலிக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுற முதல் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நீங்களே அகென்ஸ்டாக இருக்கீங்க. எங்கள் அம்மா விட மோசமாக பேசுகிறீங்க. இங்கே பாரு அர்ஜுன், மறுபடியும் சொல்கிறேன், என்னோட தம்பி பையனா நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்க உங்கள் 3 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மருமையனா என்னால் அகில என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி உங்கள் வீட்டு மருமகளாக என் பொண்ணை என்றைக்குமே அனுப்ப முடியாது. அத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, மருமையனே, இவனை முதல்ல வெளில போக சொல்லுங்கள். எனக்கு இவன் மேலே கோவம் அதிகமாகிட்டே போகுது. இவளை மறுபடியும் அடித்து கொள்றதுக்குள்ள இவனை இங்கேருந்து போக சொல்லிடுங்க, இல்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. அத்தை என்னால் இங்கேருந்து போக முடியாது. என் மித்ரா விட்டுட்டு என்னால் போக முடியாது. இங்கே பாருடி, நான் உயிரோட இருக்கணுமா? முதல்ல இங்கேருந்து அவனை போக சொல்லு. அகில், நீ இங்கேருந்து போயிடு ப்ளீஸ். மித்ரா ப்ளீஸ் அகில், ப்ளீஸ். அகில், நீ சொன்னது தான் இது. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை விட்டு நான் என்றைக்குமே போக மாட்டேன். அப்படி நான் போகிறதுன்னா அது நான் இல்லை, என்னோட உயிராக தான் இருக்கும். நீ போட அங்கேருந்து இப்போ ப்ளீஸ். அகில் வெளில வா அகில். அண்ணா நான் வெளியில் வரேன், இங்கேருந்து போகிறேன். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், இவளை இதுக்கப்புறம் அத்தையை அடிக்க வேணான்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். இவ அடி தாங்க மாட்டா. சின்னதாக அடிப்பட்டாலே அவள் துடிச்சு போவா. இவ்வளோ பெரிய அடியெல்லாம் அவள் தாங்க மாட்டா. ப்ளீஸ்ண்ணா. நான் பெத்த பிள்ளையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அகில், நாங்களாம் இருக்கோம்ல, அப்படி அடிக்க விட மாட்டோம். நீ வா முதல்ல. ஆமாண்ணா வா போகலாம். என் ஆசையெல்லாம் உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னடைப்பினிலே வேற தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி உன்னை தேடி. அகில், உன்னை வெளில போக சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காத. அவங்க கோபம் அதிகமாகக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் உனக்கு அடி விழுகாது, திட்டு விழுகாது. பிங்கிக்கு தான், அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிட அகில். இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஆனால் அத்தைங்க இப்படி பேசுகிறாங்க. நானும் மித்ராவும் இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், என் அம்மாவால் தான் பிரச்சனை வரும்னு. அத்தையால் பிரச்சனை வரும் என் காதலுக்குன்னு நாங்கள் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல, கனவுல கூட. அண்ணா ஏன் இப்படி பண்ணுறாங்க அத்தை? எனக்கு தெரிஞ்ச இதுக்கெல்லாம் ரீசன் உங்கள் அம்மாவாக தான் இருக்கும். உங்கள் அம்மா இன்னைக்கு வித்யாவை எப்படி பேசுனாங்க, அது கூட ரீசனாக இருக்கலாம் இல்லடா. அம்மா தானே பேசுனாங்க, அண்ணா இல்லையே. ஏன் அண்ணாவை வெறுக்கிறாங்க? டேய், அவங்க உங்களை வெறுக்கலடா. இப்போ கூட சொல்லலை, அவங்க தம்பி பையனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. ஆனால் பிங்கியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது தான் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுக்கான ரீசன் ஷாம் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம்ல. அண்ணா நான் என் அம்மா மாதிரி இல்லைன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்கள் 3 பேருமே அப்படி கிடையாது. நாங்கள் 3 பேருமே எங்கள் அப்பா மாதிரி. அவள் என்னோட மித்ராண்ணா, என்னோட குழந்தைண்ணா. அவளை எப்படிலாம் பார்த்துக்கணும் மேரேஜ்க்கு அப்புறம்னு நான் எவ்வளோ ஆசையோடு இருக்கேன் தெரியுமா, எவ்வளோ கனவு கண்டுட்ருக்கேன் தெரியுமா. அது ஏன் அத்தைக்கு புரியலை, ஏன் சொல்லவும் விட மாட்டேன்றாங்க. நான் மித்ராவை அத்தை மாமா விட நல்லா பார்த்துப்பேண்ணா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குடா, அந்த நம்பிக்கை எங்களுக்கு மட்டும் இல்லை, அத்தைக்கும் இருக்குது. ஆனால் அத்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. அதனால தாண்டா அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம்டா. நீ மேற்கொண்டு பேச பேச அவங்களுக்கு கோவம் தான் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணா ஒரே ஒரு விஷயம், அவளை அடிக்க மட்டும் விடாதீங்கண்ணா. அவள் அடி தாங்க மாட்டாள், உங்களுக்கே தெரியும்ல. நானே இப்போ கோவத்தில் அவளை அடிச்சுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ப்ளீஸ்ண்ணா அத்தையை அடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் யோசிக்காமல் போ. எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். என்ன உங்களுக்கு ஏஜ் ஆகுது? 19, அவளுக்கு 19, உனக்கு 22. எல்லாம் சரியாயிடும்டா. இன்னும் மேரேஜ் பண்ணுறதுக்கு எப்படியும் 3-4 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே அத்தை மனசு மாறிடுவாங்க, கவலைப்படாத. அத்தை மனசு மாறலைனாலும் மித்ராவை என்னால் அப்படி விட்டுட்டுலாம் போக முடியாதுன்னு அதையும் அத்தைக்கிட்ட சொல்லிவிடுங்க. அகில் கவலைப்படாதடா. எங்களோட காதலுக்கே அவங்க ஓகே சொன்னப்போ உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் தூக்கி வளர்த்த பையன்னு. எல்லாரை விடவும் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான். அதனால அவங்கள சீக்கிரமே சம்மதிச்சுவாங்கடா. ஏதோ ஒரு கோவத்தை சொல்கிறாங்கடா, நீ அதை நினச்சி ஒரி பண்ணிக்காத என்ன? சரிங்கண்ணா. அர்ஜுன், பார்த்து கூட்டிகிட்டு போவனே. ஓகேண்ணா. அண்ணா எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். அவளை விடாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ்ண்ணா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போ. சரிண்ணா. உங்கள் மனதை கொள்ளையடிக்க
ஆச்சு. உங்களுக்கு அகேன்ஸ்டாக அத்தை இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல. கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மலர். அம்மா இப்படிலாம் பேசுவாங்கன்னு. அம்மா நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறாங்க தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப குதிப்பாங்க, ஹாப்பி ஆவாங்க. எப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி இப்படின்னு எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்டி. அதில் ஒன்று கூட நடக்கலை. அத்தை அவங்க அத்தை மேலே உள்ள கோவத்தில் தான் வேணான்னு சொல்கிறாங்களோன்னு தோணுதுடி. தெரியலைடி, அவங்க பண்ண தப்புக்கு அகில் என்ன பண்ணுவான், இல்லை நான் தான் என்ன பண்ணுவேன். எனக்கு அகில் வேணும்டி. உனக்கே தெரியும்ல, அகிலை தவிர என்னை யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது. அவன் மட்டும்தான் என் லைஃப்க்கு பொருத்தமானவன், எனக்கு பொருத்தமானவன். அவனை நானும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோன்னு அம்மாவுக்கு புரிய வச்சா போதும்டி. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புரியல நீ நினைக்கிறியா? நீ சொன்னதுலேயே அவங்க புரிஞ்சுருப்பாங்கடி. அதுக்கு மீறியும் அவங்க ஒத்துக்கலைன்னா அவங்க மனசில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைடி, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. பாவம் என் பிள்ளை பயந்துட்டுருக்கு. என்னை மன்னிச்சிருமா, அம்மாவை மன்னிச்சிரு. எழுதாளே நீ வர, நீ அழுதாலே தாய் வர. ஹே அத்தடி, அம்மா எனக்கு தெரியுமா நீ வருவேன்னு. என்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே உட்காருங்கம்மா, நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் என்கிட்ட பேசுங்க, எதனால வேணும்னு சொல்கிறேன்னு. ப்ளீஸ்மா. நீ பேசுகிறத கேட்குறதுக்கு நான் இங்கே வரல. நம்ம இப்போவே ஊருக்கு கிளம்புறோம், அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். என்னது ஊருக்கு போகிறோமா? என்னம்மா, எனக்கு இன்னும் உன் வீட்டில் எக்ஸாம் இருக்குது. ஆமாத்த, இந்த எக்ஸாமுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். நீங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்கிறீங்க, அதானேம்மா? எக்ஸாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதா தானே பிளான்? அந்த பிளான்லாம் நீங்கள் போட்ட பிளான்னால எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம உடனே ஊருக்கு கிளம்புறோம். நீ எக்ஸாமுக்காக இங்கே வந்த, படிக்கவா இங்கே வந்த, அவனை காதலிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்க. நீ படிக்கவும் வேணாம், எக்ஸாம் எழுதவும் வேணாம். நீங்கள் கூட கிளம்பி ஒழுங்காக ஊருக்கு வா. அத்தை, உங்கள் பொண்ணு தான் எல்லா எக்ஸாம்லையுமே டாப். இப்போ இந்த எக்ஸாம் எழுதினாலும் அவள் தான் யூனிவர்சிட்டி டாப்பர் ஆவா. அவளுக்கு கோல்டு மெடல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னடாண்ணா எக்ஸாம் எழுத வேணும் ஈஸியாக சொல்கிறீங்க. அதுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டே நைட்டாக படிச்சுட்டு இருக்கா. என்னத்தை? படிக்க வந்தாளா? அதான் பார்த்தேனே லட்சணத்தை. அம்மா, நான் அகிலுக்காக இங்கே வந்தது உண்மைதான். ஆனால் என்றைக்குமே என் படிப்பை நான் மிஸ் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. இப்போ வரைக்கும் என் படிப்பை நான் கரெக்டாக தான் இருக்கேன். இனிமேல் நான் கரெக்டாக தான் இருப்பேன். ப்ளீஸ்மா, நான் ஊருக்கு வரேன். ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு வரேம்மா. இனிமேல் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேளு. கிளம்பு. நான் எக்ஸாம் இருக்குமா? ஒரு எக்ஸாம் எழுத வேணா, நீ கிளம்பு. அம்மா கிளம்ப சொன்னேன். மலர், நீ என்ன கிளம்பு. அத்தை எக்ஸாம் அம்மா கிட்ட உன்னையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நீ கூட வந்துரு. நீ எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி அம்மா உன்னை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ எங்கள் கூட கிளம்பு. அத்தை என்னம்மா, என் பேச்சுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? நான் உயிரோட இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? அம்மா ஏம்மா பேசி என்ன கொள்கிற? அப்போ பேசாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பு. சரிம்மா. அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்புறோன்னு நீ அகிலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே கூடாது. இது ஏன் மேலே சத்தியம். ஏம்மா அப்படி என்ன பாடப்படுத்துறீங்க? என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மீறி சொல்கிறதுன்னு சொல்லாது உன்னோட விருப்பம். சீக்கிரம் கிளம்பிடுங்க. என்னடி இவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க? ஒன்றுமே புரியலையடி. அகில நாட்டை வேற ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லாமல் போனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருடி. என்ன தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ சொல்லுடி. நான் சொன்னேன்னு தெரிஞ்சா அத்தை வருத்தப்படுவாங்கடி. அப்போது நம்ம பூஜா கால் பண்ணி அவகிட்ட சொல்லிடு. அவள் சொல்லிடுவாடி. நான் பூஜா இல்லைன்னா ராஃபி கால் பண்ணி சொல்லிடுறேன். அர்ஜுன் கிட்ட சொல்லட்டவங்க. சரிடி, நம்ம கிளம்பலாம். போகலாண்டி. கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டேன். மீண்டும் ஏன் இந்த ஏக்கம்? வெள்ளை மேகத்துண்டுக்குள் ஈரும் மின்னல் போ. எந்த வாழ்வெங்கும் மின்னல் சாறு மழை தொலையில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன், கொஞ்சம் பனி பூவாய் நீ குறுக. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடி. நிஜம் புரியாத நிலையடைந்தேன், எதுவரை சொல்லடி. உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள். உன்னை
நீர் மெல்ல கழன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது ஏன்? உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான். காதலியே காதலியே நீ எனக்கு கடவுள்தானே. கண்மணியே நீ போனால் அது எனக்கு மரணம் தானே. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட